பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 41வது வசனம். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசையை கொண்டு மீட்டு கொண்டு வருகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 18வது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். இங்கே கல்லறையில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த நபரை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் அந்த கட்டுகளுக்குள்ளாக இருந்து மீட்டு கொண்டு வருகிறார். மீட்கப்பட்ட அந்த நபர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு செய்த எல்லாவற்றையும் குறித்து நாம் பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நபர் புறப்பட்டு சென்று தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ணுகிறார். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் செய்தவைகளை குறித்தும் பிரசித்தம் பண்ணுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்தவைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரசித்தம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவ நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பிரசித்தம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட நாங்கள் உம்மை குறித்தும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற எல்லாவற்றையும் குறித்தும் பிரசித்தம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.